நிறைய பேர் ஏஸ்தெட்டிக்காக வீடியோ பண்ணி போடுவாங்க. அப்படி ஒரு ட்ரை தான் இது. ஆனால் நம்மக்கிட்ட ஏஸ்தெட்டிக்காக ட்ரை பண்ண எதுவுமே கிடையாது, ரிங் லைட்டை தவிர. சரி, ஓகே, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிங் லைட்லாம் வச்சு சுட சுட சாப்பாடு பண்ணி அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்மையாக தான் இருந்தது. யாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி கரண்ட்டு போன ஃபீல் கொடுத்துருக்கு. கரண்ட்டு போனதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் சுட சுட சாதம் பண்ணி, நாங்கள் இருந்தது ஒரு காலனி மாதிரியான ஒரு ஏரியா. அப்போ நான், அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லோரும் வெளியே பாயில் பெட்ஷீட் போட்டு உட்காந்துருப்போம். எதிர் வீட்டில், பக்கத்து வீட்டில். அப்புறம் எல்லார் வீட்லேயும் அவங்களோட குழம்பு சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, உங்கள் வீட்டில் என்ன, எங்கள் வீட்டில் என்ன, வீட்டுக்குள்ளே சாப்பிடும்போது கேட்க முடியாதுல்ல. இருக்கும்போது அவங்களும் கேட்பாங்க, நம்மளும் கேட்பாங்க. அவங்க வீட்டு சாப்பாடு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, அப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறது, அந்த ஞாபகம்லாம் வந்தது. இன்றைக்கி மட்டனும் சுட சுட ரைஸ் தான் பண்ணி கரெக்டாக 10வது மட்டன் வாயில் போகும்போது அப்படி கரைஞ்சிது. எல்லாருக்கும் டெப்டாகவும் தெரியும். போய் சாப்பிட்டு தூங்குங்க.